கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டிங்கன்னா இந்த சிறப்புக்குரிய நாளில் 2 விஷயங்களை அதிகமாக ஒதுக்கணும். ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான், ஆனால் இதுதான் இன்றைய நாளுடைய பெரும் நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக இதை தான் நீங்கள் இன்னி என்ன பண்ணணும்னா ஓதிக்கொண்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கொண்டே இருங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு களிமா. அந்த களிமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களுடைய திருவாயால் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு களிமாவை யார் ஓதுறாங்களோ ஒரு நாள் முழுவதும் அவர்கள் செய்த நன்மையை யாராலையும் மிகைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதற்கு சிறப்பு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களாலையும் ஓதப்பட்ட களிமா, எல்லா சமுதாயத்தாலையும் ஓதப்பட்ட களிமான இந்த களிமா தான். இன்னும் இந்த களிமாவை ஓதுபவர்களுக்கு சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். அவர்கள் எதை விரும்பினாலும் சரி, அன்றைய பொழுதில் அது அப்படியே நடக்கும். அதே மாதிரி அவர் எதை வெறுத்தாலும் சரி, அன்றைய பொழுதில் அது தவிர்க்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். நமக்கு தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்ட்டு. ஆனாலும் அதெல்லாம் நடந்துருது நம்ம வாழ்க்கையில். அது ஒரு மனிதர்களாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன செயல்களாக இருக்கலாம், இல்லை வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இந்த களிமாவை ஓதிட்டா உங்களுக்கு பிடிச்சது மட்டும் நடக்கும், பிடிக்காது எதுவும் நடக்காது. நீங்கள் கேட்பது கிடைக்கும், அனைவரையும் நன்மையில மிகைப்பீங்க, இன்னும் சதக்கா செய்த நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்துக்கு விரும்பி கற்றுக் கொடுத்தது தான் இந்த களிமா. அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா. இதுக்கு தான் நம்ம சொன்னோம், இதை ஓதுபவர்களுக்கு 100 நன்மைகள் எழுதப்பட்டு 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் மீஜான் தராசில் இதுக்கு ஈடு இணையான நன்மை வேறு எதுவுமே இருக்காதாமா. மறுமையில இந்த நன்மையை ஒருவர் செய்துவிட்டு மறுமையில அல்லாஹ்வை போய் சந்திக்கும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களை விட அதிக நன்மை செய்தவர்களாக இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த தரஜாக்களையும் மறுமையில பெற்றுத்தரும். நபி அவர்கள் நமக்கு விரும்பி கற்றுக் கொடுத்தாங்க. இதுதான் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா நபிமார்களும் கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய சமுதாயமாகிய நீங்களும் இதை அதிகமாக ஓதுங்க. அவர்களுக்கெல்லாம் அதிகமான ஆயுள் காலம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஓதி ஓதி நிறைய நன்மையை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக நன்மை செய்ய முடியாதவர்களாக இருந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு குறைந்த ஆயுள் காலம் இருந்தாலும் இதை ஓதி அவர்களை மிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த களிமாவை இன்று நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்க. அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செலவாத்து. ஏன் நம்ம செலவாத்து ஓதுறோம்? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு செலவாத்து போதும்னு சொல்லலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நபி அவர்களுடைய பரிந்துரை பெற்றுத்தரும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய பரிந்துரை வேணும்னா நீங்கள் செலவாத்து ஓதுங்க, உங்களுக்கு உயர்ந்த தரஜாக்கள் கொடுக்கப்படும். இன்னும் நபி அவர்களுடைய பரிந்துரை மட்டும் இல்லை, மலக்குமார்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் நம்மளை பற்றி அவர்கள் பெருமிதமாக போய் சொல்லுவாங்க. இன்னும் அப்படி சொல்லும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நம்மளை நேசிக்கிற மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவானமா. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய எல்லாருடைய அன்பும் நம்ம ஓதக்கூடிய செலவாத்தின் மூலமாக நமக்கு பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு செலவாத்தை ஓதிவிட்டு எந்த ஒரு தேவையை கேட்டாலும் நமக்கு அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அந்த ஒரு தேவை நிறைவேற்றப்படும். நீங்கள் காசு கேட்டிங்கனாலும் எவ்வளோ பணம் கேட்டாலும் கூட அல்லாஹுடைய கிருபையை கொண்டு செலவாத்துக்கு பின்னாடி நீங்கள் ஓதி கேளுங்க, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி உங்களுடைய தேவைகள் நிறைவேறி வருடம் முழுவதுமே நமக்கு செழிப்பாக இருக்கும். அதனால் செலவாத்து ஒன்று தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஈருலகத்திலையும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அதுவும் நமக்காக உம்மத்தேன்னு வாழ்ந்து மறைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம செலவாத் ஒன்று ஓதினாலே போதும், நம்மளுடைய கடமைகளும் நமக்கு தீரும்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வியாழன் வெள்ளி நாட்களாகவும் இருக்குது. இந்த 2 நாட்களுமே செலவாத்துக்கு சிறப்பான நாட்கள். அதில் நபி அவர்களுடைய பிறந்த நாளும் வந்திருக்கு. அதனால் 2ஐயுமே நம்ம சிறப்பும் சேர்த்து ஓதிக்கொள்வது நல்லதாக இருக்கும். நீங்கள் இந்த சின்ன செலவாத்து ஓதிக்குங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நபி அவர்கள் மீதும் நபி அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் உன்னுடைய செலவாத்தை பொழிவாயாகன்னு அர்த்தம். எப்பவுமே ஓதும் போது நபி அவர்கள் மீது மட்டும் ஓதாமல் அவங்களுடைய குடும்பத்தார் மீதும் ஓதணும். ஏன்னா அவர்களும் அதிகமான தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தியாகத்தின் காரணமாகத்தான் நம்ம இஸ்லாத்தை பெற்றிருக்கோம். அதனால் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் இணைத்து நம்ம ஓதுவது நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் எல்லாவித நன்மையும் பலனும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு எப்படி சலாம் சொல்கிறோமோ அதே மாதிரியான சலாம் தான் நமக்கு பதில் கிடைக்கும். நாம் நபி அவர்களுக்கு சொன்னாலும் நபி அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து சொல்லும் போது நமக்கும் பார்த்திங்கன்னா நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் சேர்த்து அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தோடு நிம்மதியாக இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய குடும்பத்தையும் நம்ம இணைத்து சலாம் சொல்வது நமக்கு சிறப்பாக இருக்கும். இந்த 2 வார்த்தையை தான் நீங்கள் இன்றைக்கி அதிகமாக ஓதணும். அந்த களிமாவையும் இந்த செலவாத்தையும் ஓதிக்கோங்க.
எல்லாவித சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.